அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, சித்திரை மாத சோமவார விரதம் இருக்கும் மிக எளிமையான முறையை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன். சோமவார விரதம் என்றவுடன் உங்கள் அத்துணை பேருக்கும் நினைவுக்கு வருவது கார்த்திகை மாத சோமவார விரதம். கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருந்து வழிபாடு செய்தால் ஈசனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதைப் போல சித்திரை மாதத்தில் வரும் முதல் சோமவாரத்தில், அதாவது முதல் திங்கட்கிழமையில் நாம் விரதம் இருந்து சிவனை வணங்கினால் நாம் கேட்கும் வரம் அப்படியே கிடைக்கும். இந்த ஆண்டு 2025 சித்திரை மாதத்தின் முதல் நாளே திங்கட்கிழமையாகத்தான் இருக்கின்றது. எவ்வளோ அற்புதம் பாருங்க! தமிழ் வருடத்தின் முதல் நாளே சோமவார விரதம் இருக்கும் நாளாக பிறக்கின்றது என்பதால் இந்த ஆண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் ஈசனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆடியோவை முழுமையாக கேட்டு ரொம்ப எளிமையான ஒரு விரதத்தை நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி என்னுடன் சேர்ந்து விரதம் இருங்கள். நிச்சயமாக உங்கள் அத்துணை பேருக்கும் ஈசனின் அருள் முழுமையாக கிடைக்கும். ஓர் தகவல், இந்த 2025ஆம் ஆண்டு விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான சாதகமான ஆண்டாக இருக்க சித்திரை மாதம் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம். சித்திரை பிள்ளையார் வழிபாட்டு குழு. இந்த குழு சித்திரை மாதம் முழுவதும் செயல்படும். தினமும் உங்களுக்கு ஒரு எளிய சூட்சம விநாயகப் பெருமான் மந்திரம் இந்த குழுவில் சொல்லித்தரப்படும். அந்த மந்திரத்தை 18 முறை சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும். உங்களால் மந்திரம் சொல்ல முடியாத சூழல் இருந்தால் என்ன செய்யணும், மாதவிலக்கு நேரத்தில் என்ன செய்யணும், அசைவ உணவு சமைக்கிற அன்னைக்கு என்ன செய்யணும், இது போன்ற குறிப்புகளும் இந்த குழுவில் உங்களுக்கு இடம்பெறும். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அட்சய திருதை அன்று மிக சிறப்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும். எங்களது அட்சய திருதை ஹோமத்தில் இந்த குழுவிற்கு கட்டணம் 351 ரூபாய். உங்களுக்கு இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். பணம் கட்டிட்டு எங்களது வாட்ஸ்அப் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவோட லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும். சோமவார விரதம் இருக்க வேண்டிய நாள் 14/4/2025 சித்திரை 1 திங்கட்கிழமை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி ஈசனை மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் விரதத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறு விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிக்கு மேலே நான் சொல்கிற இந்த எளிமையான பூஜையை செய்து உங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த விரதம் தண்ணீர் மட்டும் அருந்தி இருக்க வேண்டிய விரதம். வேறு எதையும் அருந்தக்கூடாது. தண்ணீர் மட்டும் நீங்கள் பருகிக்கலாம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்க பழங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. மாத்திரை மருந்து எடுத்துக்கணும்னா மட்டும், சரிங்களா? மற்றபடி தண்ணீர் மட்டும் அருந்தி இந்த விரதத்தை இருந்தால் கூடுதல் பலன். அவ்வாறு விரதம் இருக்கிற வேலையில் ஈசன் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு இருந்தால் வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்கள் வீட்டிலேயே ஈசனுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் அமைதியாக இருங்கள். உங்களது பணியை மிக சிறப்பாக செய்யலாம். ஆனால் நினைவு ஈசனிடத்தில் இருக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கம், ஸ்படிகநந்தி அல்லது வேறு எந்த ஈசனுடைய சிலைகள் இருந்தாலும், பானலிங்கம் இருந்தாலும் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு முன்பாக நாங்கள் சொல்கிற நெய்வேத்தியத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க, சரிங்களா? என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்? ஈசனுக்கு காய்ச்சிய பால் வைக்கலாம், அல்லது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், அல்லது ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சம்போ சிவசம்போ என்ற இந்த மந்திரத்தை 108 முறை வாய்விட்டு சொல்ல வேண்டும். ஓம் சம்போ சிவசம்போ என்ற இந்த அருமையான மந்திரத்தை வாய்விட்டு நீங்கள் முழு பக்தியோடு சித்திரை மாதத்தின் முதல் நாள் சோமவார விரதம் இருந்து சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இவ்வாறு மந்திரத்தை சொல்லிட்டு தூபதீபம் காட்டிட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளுங்கள். என்ன வரம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அன்பு சொந்தங்களே, யார் இந்த சோமவார விரதம் இருக்க போகிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் ஊரை டைப் பண்ணி அனுப்புங்க. அடியேனும் தெரிந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, வருகின்ற சித்திரை முதல் நாள் நமது ஞான பீடத்தில் ஈசனுக்காக மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. இந்த அபிஷேக ஆராதனையில் உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி நான் அர்ச்சனை செய்ய நீங்கள் விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் மட்டும் பதிவிட வேண்டும். நீங்கள் எந்த ஊர், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட பேர், ராசி, நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வருகின்ற சித்திரை முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு அன்று எங்கள் ஞான பீடத்தில் எங்கள் ஈசனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனையில்
உங்கள் குடும்பத்தாரின் பெயர்கள் சொல்லி சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும். இதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் உங்களது ராசி நட்சத்திரத்தை குறிப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.